Hello friends, welcome to my channel Samayal with Samanya. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிம்பிளா ஆனா டேஸ்டா செய்யக்கூடிய ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர் ரெசிபி சிக்கன் ஷீக் கபாப். எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. இன்னைக்கு நான் வந்து 500 grams அளவுக்கு சிக்கன் கீமா எடுத்திருக்கேன். அதாவது சிக்கன் கொத்துக்கறி இது. போன்லெஸ் சிக்கனை வந்து கொத்தி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது கூட நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 10லேருந்து 15 புதினா இலைகளை வந்து கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, அதையும் பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சீரகத்தூள் 1 டீஸ்பூன். இது கூட நம்ம கரம் மசாலா வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது தனியாத்தூள், அதுவும் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இன்கேஸ் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸோ இல்லை ஏதாவது கடலை மாவோ மைதா மாவோ கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து தண்ணி விடாமல் பைண்ட் ஆகும் நல்லா. இப்போ ஒரு பேனை நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி கிரில் பேன் எடுத்திருக்கேன். அதை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுறலாம். இப்போ இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீமாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி நம்ம அதில் வந்து கிரில் பண்ணி எடுக்க போகிறோம். இன்கேஸ் உங்கள்கிட்ட கிரில் பேன் இல்லாட்டி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃப்ரையிங் பேனோ இல்லை இரும்பு தோசைக்கல் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் வந்து 3 மினிட்ஸ் வந்து தாராளமாக போதும். 2 சைடும் சேர்த்து ஒரு 5 to 6 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இது குக் ஆயிரும். இது வந்து நீங்கள் பிரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நாட் மோர் தென் 5 மினிட்ஸ், ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆயிரும். நான் இன்றைக்கி தை பீசஸ் எடுத்துருக்கிறதுனால இது 6 to 7 மினிட்ஸ் ஆயிருக்கு குக்கிங் டைம். இப்போ பாருங்கள், இது 2 சைடும் நல்லாவே குக் ஆயிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட சிக்கன் வந்து கீமாவாக இல்லை பெரிய பெரிய பீசஸாக இருக்குன்னா போன்லெஸ் பீசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் சொல்லியிருக்கிற மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராசஸர்லேயோ மிக்சிலேயோ நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி உருண்டைகளாக உருட்டி நீங்கள் வந்து கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஷீக் கபாப் ரொம்ப குயிக்காக சிம்பிளாக எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷீக் கபாபை கண்டிப்பாக நீங்கள் மின் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். மின் சட்னியோட ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. Thanks for watching.